வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. விதை உற்பத்தியின் மூலம் வெற்றி கண்ட விவசாயி திரு என் நலன். இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா மேல திருப்பாலக்குடி கிராம விவசாயி ஆவார். விதையினை உற்பத்தி செய்து வரும் இவர் திருவாரூர் மாவட்ட வேளாண்மை துறையின் வழிகாட்டுதலோடு பல்வேறு பயிற்சிகளை பெற்று விதை உற்பத்தியில் தகுந்த தொழில்நுட்பங்களோடு, அதாவது விதை நேர்த்தி, களவன் நீக்குதல், விதைச்சான்று அலுவலகத்தில் பதிவு செய்தல் போன்ற பணிகளை செம்மையாக செய்து நெல் மற்றும் உளுந்து விதைகளை உற்பத்தி செய்து அதனை வேளாண்மை துறைக்கு விற்பனை செய்து அதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடையே கூற கேட்டபோது, நான் வந்து ஒரு விதை உற்பத்தியாளர். நெல், உளுந்து இது ரெண்டும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பண்ணி வந்து வேளாண்மை துறைக்கு தான் கொடுக்குறேன். இதை நான் வந்து வெளியில் யாருக்கும் கொடுக்கல. அடுத்தது வந்து என்னென்னா, நான் அந்த விதை உற்பத்தி செய்கிறதுக்கு முக்கியமாக வந்து விதை வந்து தரமான விதையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும். தரமான விதையை தேர்ந்தெடுத்து அதை வந்து விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தி பண்ணி அதை வந்து சரியான இதில் வந்து விதைத்து அதில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம முக்கியமாக களைகளை எல்லாம் எடுக்கணும். களைகளை எடுத்துட்டு அதுக்கும் பிறகு என்ன கலப்பு இருந்ததுன்னா அதை வந்து எடுக்கணும். அடுத்து வந்து என்ன, நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது அதை வந்து ரீஸ் பண்ணணும். ரீஸ் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் சார்ஜ் எல்லாம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்போ என்னென்னா, அவங்க எஸ்சிஓ வந்து அதை வந்து 2 வாட்டி ஃபீல்டு விசிட் வந்து பார்த்து அந்த இது ஓகே அப்படின்னு பாஸ் பண்ணி அதுக்கு எஸ்டிமேட் ஈல்டு போட்டு அதை பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து இந்த விதையை வந்து தரமான விதையை வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ என்னென்னா, இந்த விதை எடுக்கிறோம்னா, இப்போ உளுந்தை எடுத்துக்கிட்டோம்னா உளுந்து வந்து வெளியில் வந்து 40 ரூபா விலை போயிட்டு இருக்கு. அதே உளுந்து வந்து விதைக்கு கொடுக்கும்போது 80 ரூபா, டபுள் மடங்காக நம்மளுக்கு கிடைக்குது அந்த விதையோட விலை. அதை வந்து 80 ரூபா கிடைக்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம 9 டன் 10 டன்னுக்கிட்ட உற்பத்தி பண்ணுறோம் இன்னைக்கு. நம் உடலுக்கு ஆற்றலை அளிக்கும் கார்போஹைட்ரேட், வளர்ச்சியை கொடுக்கும் புரதச்சத்து, உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்தும் தாது உப்புக்களும் வைட்டமின்களும், உடலின் வெப்பத்தை சீராக வைத்திருக்கும் நார்ச்சத்து ஆகியவை காய்கறிகளிலும் பழங்களிலும் அதிக அளவு காணப்படுகிறது. இவற்றை மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றும் பொழுது ஆண்டு முழுவதும் அதிக பயனை பெறலாம். பருவ காலங்களில் அதிகமாக கிடைப்பதால் இவற்றினை பாதுகாத்து மதிப்பினை கூட்டலாம். மேலும் இவற்றினை தயாரிக்க பயிற்சியும் செயல் விளக்கமும் வேளாண் பெருமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இவற்றினை தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு விற்பனை செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் முக்கியத்துவம் மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப திட்ட உதவியாளர் முனைவர் டி. ரேகா அவர்கள் விளக்கமளிக்கிறார். பழங்கள் மற்றும் காய்கறிகள் நமது உணவில் வந்துட்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களான சக்தியை கொடுக்கும் உணவுகள், உடல் நலம் காக்கும் உணவுகள், உடலை காக்கும் உணவுகள் அப்படின்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு சக்தியை கொடுக்கும் உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அதாவது கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள், அதாவது கிழங்குகள், கொடி வகைகள், இதில் உள்ள காய்கறிகள்.
பழங்களிலையும் அதிக அளவு சக்தியினை நமக்கு கொடுக்கும். அதேமாரி உடல் நலம் காக்கும் உணவுகள். உடல் நலம் காக்கும் உணவுகள் அப்படின்னா புரதச்சத்து நிறைந்த உணவுகள். அதில் காய்கறிகள் அந்த அளவுக்கு இடம்பெறாட்டினாலும் பயறு வகைகள் வந்துட்டு இடம்பெறும். புரதச்சத்து நிறைந்த பழம் வந்துட்டு ஒன்று அதிக அளவில் இருக்குது. விளாம்பழத்தில் 7% வந்துட்டு புரதச்சத்து இருக்குது. அடுத்தது நம்மளோட உடலினை வந்துட்டு பாதுகாக்கும் உணவுகள். அதாவது பாதுகாக்கும் உணவுகள்ங்கிறப்ப தாவரங்கள் தான் ஃபஸ்ட்டு முதல் இடத்தை வகிக்குது. அதில் எல்லாமே வரும், காய்கறிகள், பழங்கள் மற்றும் கீரை வகைகள். கீரை வகைகளை வந்துட்டு நாம் ரெகுலராகவே வாரத்துக்கு 2 முறையாவது 3 முறையாவது நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு பருவ காலங்களில் வந்துட்டு இந்த பழங்கள் வந்துட்டு அதிக அளவில் கிடைக்கும். சில சீசனில் வந்துட்டு எல்லா பழங்களும் கிடைக்காது. இதுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் அந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த சீசனுக்கு கிடைக்கிறப்போ அதோட விலையும் மலிவாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அதிக அளவு கிடைக்கிறப்போ நம்ம மற்ற காலங்களில் அதோட சுவையை வந்துட்டு நம்ம உணர முடியாது. அப்படிங்கிறப்போ சீசன் ஓரியன்டாக உள்ள பழங்களான மா, பலா, வாழை, இந்த தக்காளி ஒரு சீசனில் 5 ரூபாய் வைக்கும், ஒரு சீசனில் 50 ரூபாய் வைக்கும். இந்த 5 ரூபாய் வைக்கிறும் போது நம்ம அதை வந்துட்டு நிறையா வந்துட்டு விலை மதிப்பு மிக்க பொருளாக வந்துட்டு மாட்டி வச்சுக்கிடணும். அதான் மதிப்பூட்டங்கிறது. அதாவது விலை மலிவாக கிடைக்கும் காலங்களில் கிடைக்கும் பழங்களை வந்துட்டு மதிப்பூட்டம் செய்கிறது, அதை மேற்கொண்டு ஏதாவது பொருள் செய்து விற்பனைப்படுத்துறது, இல்லைன்னா ஆண்டு முழுவதும் அதை பாதுகாத்து நம்ம உடலுக்கு தேவையான சக்தினை கொடுக்கக்கூடியதான் மதிப்பூட்டம்னு சொல்கிறோம். பழங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஜாம், ஜெல்லி, ஸ்குவாஷு, அதே மாதிரி கெச்சப்புன்னு சொல்லுவாங்க. அதில் தக்காளியில் வந்துட்டு தக்காளி சாஸு கெச்சப் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். எந்த ஹோட்டல்லையும் இல்லாத இதே இல்லை, கெச்சப்பும் சாஸும் செய்கிறது. இது மாதிரி வந்துட்டு நம்ம செஞ்சு அதை வந்துட்டு விற்பனைக்கு படுத்தணும்னா 2 பாதுகாப்பன் ரொம்ப முக்கியம். அதில் வந்துட்டு பொட்டாசியம் மெட்டாபைசல்பேட், சோடியம் பென்சோயேட்டுங்கிற 2 பாதுகாப்பான சேர்க்குறப்ப தான் நம்ம ஒரு 6 மாதம் இல்லை 1 வருட காலம் வந்துட்டு அதை பாதுகாத்து வைக்க முடியும். அதான் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க, செயற்கை கெமிக்கல். இப்போ அது இல்லாமல் வீட்டளவில் சாப்பிடணும்னா நம்ம வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய எண்ணெய் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். அதே மாதிரி உப்பு, எண்ணெய், புளி இதெல்லாம் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் தான். அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடியதை வச்சு தான் நம்ம வந்துட்டு வேல்யூ அடிஷன் வந்துட்டு செய்யலாம். இப்போ ஜாம்னு எடுத்துக்கிட்டோம்னா பழச்சாறு 1 கிலோ. எந்த பழமாக இருந்தாலும் அந்த பழத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல பழமாக இருக்கணும். அதில் தோல் வந்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தோலை வந்துட்டு செவி எடுத்துடலாம். அதை வந்துட்டு மசிச்சுக்கிடணும். மசிக்க முடியாத, அதாவது திராட்சை பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மசிக்கிறப்ப அந்த கொட்டையும் வரும். அப்போ அதை என்ன செய்யலைன்னா லைட்டாக கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் மசிச்சு எடுத்துக்கிறது. அதே மாதிரி பழச்சாறு 1 பங்கு, அதாவது 1 கிலோ எனில் அதோட சர்க்கரையோட அளவு வந்துட்டு பழத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சில பழங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இனிப்பு அதிகமாக இருக்கிறப்ப நம்ம 3/4 கிலோ வந்துட்டு சர்க்கரை போட்டால் போதும். இனிப்பு குறைவாக இருக்கும்போது 1 கிலோ சர்க்கரை அளவுக்கு போடணும். போட்டு இந்த பழச்சாரோட சர்க்கரையும் சேர்த்து அளவான தீயில வந்துட்டு நல்லா வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கப்போ ஒரு சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அதாவது சிட்ரிக் அமிலம்னு உப்பு வடிவில் கிடைக்கும். அது இப்போ 1 கிலோ அப்படின்னா ஒரு 30 கிராம் போட்டுக்கலாம். அதுவும் வந்து என்ன புளிப்பு சுவையுடையதான். ஒன்று நமக்கு சுவையும் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும். அதையும் சேர்த்து நன்றாக கிளறி அது தாள் போன்று விழுவணும். கரண்டியில் எடுத்து விடுறப்ப தாள் மாதிரி விழுந்துச்சுன்னா அது ஜாம் பதம் வந்துட்டுன்னு அர்த்தம். அந்த பதம் மாறாத அளவுக்கு இறக்கணும். இறக்கி வைக்கிறப்போ இன்னொன்று முக்கியமான உள்ளது வந்துட்டு ஜாம் செடியில் வந்துட்டு நறுமணச்சாறுனா எசன்ஸ்னு கிடைக்கும். இதுவும் கடைகளிலே கிடைக்கும். இப்போ தக்காளி, திராட்சை இதெல்லாம் செய்கிறப்போ சோடியம் பென்சோயேட்டு சேர்க்கணும். சோடியம் பென்சோயேட்டு எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 கிலோ இப்போ பழக்கூழ் எடுத்துகிட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா 5 கிராம் எடுத்துக்கிடலாம். 1 கிலோவுக்கு 5 கிராம். இதை எப்போ சேர்க்கணும் அப்படின்னா நம்ம பதமாக வந்து இறக்குனதுக்கு அப்புறம் ஒரு கரண்டியில் தனியாக எடுத்து அந்த ஜாமோட கொஞ்சம் இதை சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் முழு ஜாமையும் சேர்க்கணும். இப்போ இது அதுக்கப்புறம் பாட்டிலில் வந்துட்டு போடுறது இது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் நம்ம செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு சீலிங் பண்ணி விற்பனைக்கு கொண்டுட்டு போகணும். அப்போ கிருமி நீக்கம் செய்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக உள்ளது. பாட்டில் எப்படி கிருமி நீக்கம் செய்யணும், வீட்டு அளவில், வேற ஒன்றும் மிஷினுக்கெல்லாம் தேவையில்லை. வீட்டு அளவில் எப்படி கிருமி நீக்கம் செய்யணும் அப்படின்னா கொதிக்கும் நிலையில் உள்ள தண்ணியில் வந்துட்டு போட்டு எடுக்கணும். பாட்டில் வந்துட்டு கொதிக்கிறப்ப கொண்டு போய் போட்டோம்னா உடஞ்சி போயிடும். அப்போ என்ன செய்யலாம், ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துட்டு பாட்டிலையும் அதில் கவிழ்த்து வச்சிடணும். தண்ணியில் வந்துட்டு பாதி அளவுக்கு மூழ்கி இருக்கிற மாதிரி கவிழ்த்து வச்சதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு நல்லா எரிய விட்டோம்னா ஒரு கொதி நிலையில் வர்றப்ப இறக்கிக்கலாம். அப்போ பாட்டிலும் உடையாது. இப்போ இந்த பாட்டில் வந்துட்டு ஜாமை நிரப்புறப்ப மரப்பலைகளை வச்சு நிரப்பணும். ஏன்னு கேட்டால் வெறுந்தரில் வச்சு நிரப்புனா உடஞ்சிரும் சில நேரம். அப்போ மரப்பலைகள் மேலே வச்சு நிரப்புறப்போ அது வெப்பத்தை வந்துட்டு தாங்கி கொள்றதுனால உடையாது.
இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் ஜெல்லிக்கும். ஜெல்லிக்கு இதில் வந்துட்டு நேரடியாக பழச்சாறு எடுத்துக்கிட்டோம் ஜாமுக்கு, ஜெல்லிக்கு வந்துட்டு நேரடியாக பழச்சாறை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ பழங்கள் வந்துட்டு எந்த பழமாக இருந்தாலும் அதில் வந்துட்டு பெக்டின் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் ஜெல்லியோட வந்துட்டு அந்த திடத்தன்மை வரும். அதாவது ஜெல்லிங்கிறது ஒரு குளக்குழப்பாக வரும். அந்த திடத்தன்மை வரணும் அப்படின்னா கெட்டியாக இருக்கணும். அந்த கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு என்னன்னா பெக்டின்கிற ஒரு சத்து அதிகம். ஜெல்லியில் வந்துட்டு பதத்தை கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா கெட்டியாக முட்டாய் மாதிரி ஆயிரும். அப்போ அந்த மாதிரி ஆகாத அளவுக்கு அந்த தரமான ஒரு நிலையில் வந்துட்டு நம்ம இறக்கி எடுத்தோம்னா அதே மாதிரி பாட்டிலில் பெரிய வாயகன்ற பாட்டிலில் மூடி வைக்கலாம். இன்னொன்று வந்துட்டு ஊறுகாய். ஊறுகாய் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான், அது எல்லா காய்கறிலையும் போடலாம். இதிலே வந்துட்டு மிக்சடு ஊறுகான்னு சொல்லுவாங்க. பலதரப்பட்ட காய்கறிகளை எல்லாத்தோட சத்தும் ஒருங்கே கிடைக்கிறப்போ. இதே மாதிரி இதில் முக்கியமாக வந்துட்டு ஊறுகாய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா தக்காளி தான் நமக்கு நிறைய வீணாகும். வீணாகிறப்ப அதை வீணாகாமல் தடுக்கிறதுக்கு வந்து கெச்சப்பு, சாஸ், இந்த மாதிரி 2 வகை இருக்குது. இந்த ஹோட்டலில் செய்கிற சாஸெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. இதோட தக்காளி சாறை எடுத்துக்கிறோம், அதோட மிளகாத்தூள், அதாவது இது 1 கிலோ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள், அதே மாதிரி 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, ஜீனின்னு சொல்லுவாங்க. இது 3ஐயும் சேர்ந்து அடுப்பில் வச்சு நல்லா வேக விடணும். வேக விட்டு அது சாஸுங்கிறப்ப அந்த கெட்டியான தன்மை வர்றப்ப இறக்கிடலாம். இன்னொன்று என்னென்னா கெச்சப்பு அப்படிங்கிறப்ப நறுமண பொருட்கள், மசாலா ஐட்டம்னு சொல்லுவோம். அதாவது பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா நசிச்சிடணும். மசிச்சுக்கிட்டு அதை ஒரு வெள்ளை மஸ்லிங் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, வெள்ளை துணியில் முடிச்சா கட்டி இந்த தக்காளி சாறு மேலே இதையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ அந்த சாற்றோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த இதில் இறங்கி ஃபுல்லாக அந்த வாசனையோட கம்மன்னு இருக்கும். அதான் கெச்சப்புங்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டு அளவில் கிடைக்கிற பழங்களாக இருந்தாலும் சரி, பருவ காலங்களில் அதிக அளவில் கிடைக்கிற பழங்களாக இருந்தாலும் சரி, இதை வீணடிக்காமல் ஏதோ நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆண்டு முழுவதும் ஒன்று அதோட சுவையை நம்ம சாப்பிடணும். இன்னொன்று மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் அளவுக்கு கொண்டுட்டு போகிறப்போ 1 கிலோ தக்காளி 5 ரூபாங்கிறப்போ அதை ஜாமா, ஜெல்லியோ இல்லை சாஸோ செஞ்சு கொடுத்தா விலை மிகுந்த பொருளாக மாற்றி நம்ம விற்பனை செய்யலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.